வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக ரொம்பவும் ஈஸியான நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சம்மர் டைமில் இதை குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. ரொம்ப குளிர்ச்சியாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய சர்பத்தை தாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம நன்னாரி சர்பத் செய்கிறதுக்கு தேவையான சப்ஸா சீடை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவு சப்ஸா சீடு நான் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடுங்க. இது கூட ஒரு கப்பில் பாதாம் பிசின் எடுத்து அதையும் ஊற வச்சிடுங்க. இந்த பாதாம் பிசின் ஊறுறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 hours to 6 hours ஆகுங்க. பாதாம் பிசின் நான் ஆல்ரெடி தனியாக ஊற போட்டு வச்சுருந்தேன். அதுவும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், சப்ஸா சீட் நல்லா ஊறி வந்துடுச்சு. ஒரு சின்ன சமையல் குறிப்பு, எலுமிச்சம்பழம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 20 minutes தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா உருட்டி தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லெமன் ஜூஸ் நிறைய கிடைக்குங்க. நம்ம ஒரு கிளாஸுக்கு ½ லெமனே போதுமானது. ஸோ அதில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கிளாஸில் தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கங்க. இது கூட 1/4 கப் அளவு நன்னாரி சர்பத் சேர்த்துக்கங்க. இந்த நன்னாரி சர்பத் சிரப் எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையுமே இப்போ கிடைக்குங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இந்த நன்னாரி சர்பத் சிரப்பு இப்போ கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. முக்கியமாக நீங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு இந்த சிரப்பு வாங்குங்க. இது கூட நம்ம ஊற வச்சிருந்த சப்ஸா சீடு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கூடவே 1½ டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் பிசினும் சேர்த்துக்கங்க. இந்த பாதாம் பிசின் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தருங்க. இதில் பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதிலிருந்து எவ்வளவு ஜூஸ் வருதுன்ட்டு. இது கூட தேவையான அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அந்த நன்னாரி சர்பத் சிரப் எல்லாம் நல்லா தண்ணி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கங்க. அந்த நன்னாரி சிரப்பும் அந்த லெமனோட ஜூஸும் சேர்ந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க. சும்மா வேற லெவலில் இருக்குங்க. இவ்வளவு தாங்க, குளுன்னு நன்னாரி சர்பத் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.